கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருமையாய் வர்ஷிப்பு பாடல்கள் எல்லாவற்றிலிருந்து நம்மளை தேவன் நடத்தினார். ஆமாம் அந்தவர்களே, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து அது மடியாவிட்டால் அதில் பலனை கொடுக்காது. அது மடிந்ததாயில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். அதைத்தான் ஆண்டவர் என்னிடத்திலையும் பேசினார். நாம் மடிய வேண்டும், நான் தேவனுக்காக ஓட வேண்டும். நாம் மனிதர்கள் தான், ஆனால் விழுந்தாலும் நாம் சீக்கிரமாக எழுந்து தேவனிடத்தில் ஓட வேண்டும். அதான் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து மடிய வேண்டும். இப்போ நம்ம தேவ செய்திக்கலாக நாம் போவோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1 நாம் நிதானமாய் வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். போதும். இங்கே தேவன் என்னிடத்திலே அதனுடைய தலைப்பே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். 1 யோவான் 2வது வசனம் 3:2. அதான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறதுக்கு ஏசாண்டவர் என்ன செய்தார், அதற்காக என்ன தியாகம் செய்தார். நம்ம யார்கிட்டையாவது ஒரு காரியங்களை கூட நம்ம சகிக்க முடியவில்லை, நான் தேவனிடத்தில் போகிறோம். ஆனால் அவர் பரலோகத்தில் இருந்த தேவன். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் எவ்வளவோ வித்தியாசம். ஆனால் அந்த பரலோகத்திலிருந்து இறங்கி மனுகுலத்தை மீட்கும்படி அவர் வந்தார். அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வரவில்லை, தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்து விட்டார். அதைத்தான் இந்த நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். அப்படியா 3வது வசனத்தையும் கூட வாசிப்போம். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். வாசிப்போம். நாளை பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். போதும். கலாத்தியார் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 5-6 வாசிப்போம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய். போதும். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரராய் இருக்கிறாய். ரோமர் எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் 15 நம்ம வாசிப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். போதும். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரம்னா இங்கே ஒத்தவாக்கிய பைபிளில் கொடுத்துருக்கு, நீங்கள் தத்தெடுக்கப்பட்டவர்கள். புத்திர சுவிகாரம்னா நான் பெற்ற பிள்ளை இல்லை. இப்போ என்னை ஒருத்த விலைக்கு வாங்குறது மாதிரி. அந்த நாட்களில் ஆதி காலத்தில் தவிட்டை கொடுத்துட்டு ஒரு பிள்ளை இல்லாதவ ஒரு பிள்ளையை எடுத்து வளர்ப்பார்கள். அதுக்கு பின்பாக இப்போ காசுக்கெல்லாம் என்ன செய்கிறார்கள், பிள்ளையை வளர்க்குறார்கள். ஆனால் இயேசு ஆண்டவர் பணம் கொடுத்து அல்லது பொருளை கொடுத்து அவர் நம்ம வாங்கவில்லை. அவர் எப்படி வாங்கியிருக்காருன்னா, தொடர்ச்சியாக வாசிப்போம்.
ரோமர்லயே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆ. ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆ. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. ஆமென். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அவரோடு கூட பாடுபட்டா அப்படி ஆகும். அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு அவர் பாடுபட்டார் இந்த பூமியிலே. எபிரேயர் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 9 நம்ம வாசிப்போம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அவர் இங்க என்ன சொல்லப்பட்டிருன்னு கேட்டா, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி, நம்மளுடைய ஒவ்வொருவருக்கும் என்ன செஞ்சாரா? அவர் மரணத்தை ருசி பார்த்தார். நம்மளாம் உணவுகளை தான் நம்ம ருசி பார்ப்போம். ஆனால் இங்கே எப்படின்னு கேட்டால், அவர் மரணத்தை இயேசாண்டவர் ருசி பார்த்தாராம். தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையிலும் கனத்திலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். உத்தரித்ததுன்னா அவர் பாடுபட்டது நிமித்தம். கொத்த வாக்கியம் பயிலும் இருக்கும். அவர் என்ன செஞ்சாரா? நம்மளை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடியதற்கு அவர் என்ன செஞ்சிருக்காங்கட்டா, அவர் பாடுபட்டாராம். இந்த பூமியில் அவர் பாடுபட்டாராம். அதனால் தான் கொலைசேரிகள் என்ற புத்தகத்தில் 1:20 வாசிப்போம், 19 கூட வாசிப்போம். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவருக்கு பிரியமாய் இருந்துச்சா? எப்படியா? பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும் இந்த பூலோகத்தில் உள்ளவைகளுக்கும் அவரை நம்மளை ஒப்புரவாக்கும்படி அவருக்கு எப்படி இருந்துச்சா? அவர் பிரியமாய் இருந்ததாம். அவருக்கு ரொம்ப பிரியமாய் இருந்தது. ஆகையினால தான் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அந்த குமாரன் அவர் பாடுபட்டார். அவர் கசையினால் அடிபட்டார். அடிபட்டு நம்மளை என்ன செஞ்சாரா? அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்தாராம். அதனால தான் நம்ம ஒன்னியோவல்ல வச்சோம், அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டால், அவர் பாடுபட்டது நிமித்தம். அவர் சிலுவையை சுமந்து கொண்டார். அவர் தன்னை தாழ்த்தினார். அதனால தான் அவருக்கு நம்ம புத்திரராய் இருக்கிறோம். அநேக வேளையில் நம்மளுடைய காரியங்களில் பார்க்கும் பொழுது நாம் பிறருக்கு ஒரு தியாகம் செய்ய முடியவில்லை, ஒரு உதவி செய்ய முடியவில்லை. எப்பொழுதும் எரிச்சல் அடைஞ்சே இருக்கிறோம். தேவன் பார்க்குறார். தேவன் நம்மளை பார்க்குறார். நம்மளுடைய இருதயத்தை பார்க்குறார் பக்கத்தில். இல்லை, இன்றைக்கு கூட நான் இப்படி நாயெல்லாம் கட்டி நீங்கள் இது பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறேன். அங்கே ஒரு எரிச்சல். ஏன்? எல்லா குப்பையெல்லாம் நம்ம கூட்டி அள்ள வேண்டியது இருக்குது, அடுத்த விட்டு குப்பையிலெல்லாம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். இன்றைக்கி மனப்பூர்வமாய் அதை சுத்தம் பண்ணும்படி எனக்கு தேவன் செய்தார். வாழை இலைகள் எல்லாமே வரும் பொழுதெல்லாம் அது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நம்ம கொஞ்சம் போல் தவறுகிறோம். தவறும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கண்டித்து உணர்த்துகிறார். என்கட்டா, அந்த வழியில் தான்ப்பா நானும் போனேன், நீ என்னை பின்பற்ற நீ விரும்புகிறாயா? ஆண்டவர்கள் ஆமாண்டவரே எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அந்த பாடுகளை நீ சுமக்க வேண்டும், அந்த காரியத்தை நீ சுமக்க வேண்டும். அவர் சுமந்ததுனால தான் நீ பிள்ளைகளா அல்லது புத்திரரா நீ இருக்கிறாய். அவர் பாடுபட்டது நிமித்தம். ஆமாம் வந்தவர்களே, அவர் தத்தி எடுத்ததனால் தத்து எடுக்கப்பட்ட பிள்ளைகள், நம்மெல்லாம் தத்து எடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஆமாம் வந்தவர்களே, நம்ம மறந்துடுவோம். ஆண்டவரை நம்ம சார்ந்து கொள்வோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த சாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. இங்கே சபையில் மட்டும் சொல்லிட்டு போவதில்லை, நம்மளுடைய வாழ்க்கையிலேயே இங்கே பிரதிபலிக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க முடியவில்லைனால் நம் தேவனிடத்தில் நம்ம கெஞ்ச வேண்டும் சதாய். டேனியல் பிரதர்ஷனிதான், ஆண்டவரே எங்களுடைய கதறுதலுக்கு நீ செவி சாய்க்கிறீர். ஆமாம், நான் கதறும் பொழுது அவர் செவி சாய்க்கிறார், என்னை விடுதலை பண்ணுகிறார். நம்மளுடைய கட்டுக்களை அவர் அறுத்து விடுகிறார். அநேக மனவேதனைகளை நம்மளை அழுத்தி கொண்டிருக்கும். அப்பொழுது ஆண்டவரே எங்களுக்கு உதவிச்சு, இந்த மனவேதனை எங்களுக்கு வேண்டாம், இந்த உலக காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவிச்சு, உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவிச்சும் என்று கேட்போம். அவர் ஏசாயா எழுதின புத்தகத்தில் 56:4-5 வாசிப்போம்.
என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திலுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். அறியாத நித்திய நாமத்தை இந்த பூமியில இதுவரையில் நீங்க அறிந்ததில்லை. ஆனால் நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? ஒரு நித்திய நாமத்தை நாங்கள் கொடுக்கிறேன். அதான் இயேசு ஆண்டவர். பிதா அப்படிதான் சொல்லுகிறார். ஒரு நித்திய நாமத்தை, இயேசு என்ற நாமத்தை நமக்கு அவர் கொடுக்க போகிறாராம். அவர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்கும் குமாரரும் குமாரத்திலும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தமமான இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஆரையும் வாசிப்போம். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். வாசிங்க. அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். சகல ஜனங்களுக்கும். நாம் பாவிகளாக தான் இருந்தோம். இன்னும் நம்ம ஒரு விலைக்கரையும் செலுத்த வேண்டியதில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் நம்மளை மீட்டிக் கொண்டார். இந்த பூமிக்கு இறங்கி வளர்ந்தார். அவர் பரலோகத்தில் இருந்தார். இந்த புலோகத்தில் உள்ளவைகளையும் அவர் இணைக்கும்படி அவருக்கு அவ்வளவு பிரியமாயிற்று. மனுகுலத்தை அவர் ரட்சிக்கும்படிக்கு அவ்வளவு பிரியமாயிற்று. நாம் ஏன் தடுமாறுறோம்? ஏன் மற்ற மனிதர்கள் போல வந்து முறுமுறுக்கணும்னு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த மனிதன் மேலே அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும்படி உனக்கு தாகமே இல்லை. எப்படி? தாகமே இல்லை. ஏன் அந்த மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை நீ விரும்புப்பா. ஏன் நீ அங்கே எரிச்சல் அடைகிற? அந்த மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இப்படித்தான் நாம் பாவிகளாக இருக்கையில் ஒரு விலைக்கரை செலுத்தவில்லை. அங்கே அடிமையானவன் அடிமையாக இருந்து கொண்டான். ஆனால் இயேசு ஆண்டவர் வந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை மீட்டிக் கொண்டார். நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டிக் கொண்டார். இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியம். அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். எபேசியரில் புத்தகம் 1வது அதிகாரம் 9 நம்ம வாசிப்போம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று அவர் பாருங்க. காலங்கள் நிறைவேறின போது விளங்கும் நியாயத்தின்படி பரலோகத்தில் வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த அவர் என்ன செஞ்சார்? தமக்குள்ளே தீர்மானித்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அதான் பவுல் கொண்டிருந்த ஒரு பாரம். அவர் தயவுள்ள சித்தத்தை அவர் அறிந்திருந்தார். ஆமாம் வந்தவர்களே, இந்த பூமியில இயேசு ஆண்டவர் அப்படி இறங்கி வந்தார். அப்படியே எபேசியரில் 2:14 வாசிப்போம். எப்படியெனில் அவரே தம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி அவர் எப்படி கேட்கிறாங்கடா? எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பாவம் பகையாய் நின்றதை அவர் கொள்ளும்படி வந்தார். அதனால தான் அவருக்கு நம்ம புத்திர சுவாகரித்தின் ஆவியை நம்ம கொடுத்துருக்கிறார். அவர் வந்து நம்மளை தத்தெடுத்திருக்கிறார். எப்படி தத்தெடுத்துன்னு கேட்டால், தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து அவர் நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறார். ஆமாம் அந்தவர்களே, சங்கீதம் 139:24 வாசிப்போம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
நித்திய வழியிலேயே நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி நம்மளையே நம்ம பரிசோதிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் பார்த்தது, நான் பேசினது, நான் விளைவித்தது, இந்த காரியம் உங்களை வேதனையை உண்டாக்கி இருக்கிறதா அப்படி சொல்லி நம்மளையே பரிசோதனை பார்க்க வேண்டும். அவர் யோபு சொல்கிறார், யோபுக்கிட்ட வந்து அவருடைய நண்பர்கள் வந்து சொல்கிறார்கள். எனக்கு அருமையான வெளிச்சமாக இருந்தது இந்த காரியம். ஐந்தாவது அதிகாரம் 16 நம்ம வாசிப்போம். அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு, தீமையானது தன் வாயை மூடும். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதிரும். அப்படின்னா நம்ம இதுவரையில் நம்ம வாய்ச்ச வசனங்களில் நிறையா வாய்ச்சிருக்கான். தகப்பன் சிச்சிக்காத புத்திரன் உண்டோ, அவர் சிச்சியாது இருந்தால் வேசி பிள்ளையா, இப்படி சிச்சியை குறிச்சிருக்கான். இங்கே பார்க்குறோம், அவர் சொல்கிறார், நண்பர் சொல்கிறாரு, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையுமே அற்பமாக எண்ணாதே. அவர் காயப்படுத்தி காயங்களை கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. இதுதாப்பா நம்ம காரியம் வந்தது. ஆனால் நீயோ ரொம்ப வேதனைப்படுகிறாய், உன்னிடத்தில் ஏதாவது ஒன்று குறை இருந்துச்சுனால் பாரு என்று சொல்லி சரித்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனால் முன்னுரைகள் என்ன இருப்பதுனால் யோபை சோதித்த விதம் இங்கே சரித்திரத்தில் கூட எதனாலே தேவன் சோதித்தார். அவர் நீதிமானும் சன்மார்க்கனுமாய் இருந்தான். சில நேரங்களில் சோதனை வந்து சேர்கிறது. ஆனால் அந்த சோதனைக்கு அவர் எதனால் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி விளக்கமே இல்லை என்று சொல்லி முன்னுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா நீதிமொழிகளில் இது பரிசுத்த பிரதர் பகிர்ந்து கொண்ட வார்த்தை. நீதிமொழிகள் என்ற புத்தகம் 6வது அதிகாரம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, தேவன் எனக்கு உணர்த்தி வைத்தார். இன்றைக்கி கூட தகப்பனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் தான் சாக் பிரதன் பேசினார்கள். அவர் சொல்கிறாரு, 16 வாசிப்போம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவர் சொல்கிறாரு 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறாராம், 7 என்ன செய்தான், அருவருப்பாக இருக்கிறதாம். அருவருப்புனா என்ன அப்படின்னு நான் அப்படி சிந்தனை பண்ணி, ஒரு நரகள் கிடக்குது அல்லது ஒரு அசுஷமாக காரியங்கள் அங்கே நிறையா கிடக்குது அப்படின்னா மனுஷன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அருவருக்கிறான். அது 7வது காரியம் அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது. அது 19 வாசிப்போம். அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. அவர் சொல்றாரு 7வது காரியம் சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. சகோதரருக்குள்ளே தவறான நோக்கம் அப்படின்னு தான் சொல்லி பிளவுகளை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் ஒத்த வாக்கியம் பைபிளையும் 5 என்ற பைபிளையும் சொல்லப்பட்டிருக்கும். அங்கே பிளவுகளை உண்டாக்குறது அதான், அதைத்தான் என்ன செய்கிறாரா, அருவருக்கிறார். சகோதரர் கொடுத்து முறுமுறுப்பு, குறை சொல்லுதல், பகைமையில், எரிச்சல் இந்த இருதயத்திலே வைக்கிறது. இந்த இருதயத்தில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன செய்யும் கேட்டால் அதை தேவன் அருவருக்கிறார். மறுபடியும் எங்கேருந்து வாசிப்போம் 17 அவையாவன மேட்டிமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. குற்றமற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்துறதை கூட என்ன செய்யறாராம், அது வெறுக்கத்தான் செய்யறாராம். ஆனால் சகோதரர்கள காரியங்கள் அதை அருவருக்கிறார், அது முற்றிலுமாய் அருவருக்கிறார். வாசிப்போம். துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்சாட்சி. அபத்தம் பேசும் பொய்சாட்சி. அபத்தம்னா பொய்யானவைகளே பொய் பேசுகிறது, பொய்யானவைகளே பொய் பேசுகிறது. அதுதான் அபத்தமான பேச்சு, அபத்தமான பேச்சு. அதில் நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது யோபுவில் நம்ம வாச்ச பக்கம்தான். அப்போ இங்கே ஒரு 7 காரியங்கள் கொடுக்கப்பட்டது. எனக்கு ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாக கொடுத்தார். நான் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அந்த காரியங்களை நான் வெறுக்க உதவிச்சு. அது 7வது காரியம் மட்டும் இல்லை, அந்த 6 காரியங்களையுமே நான் வெறுத்து விட எனக்கு உதவிச்சு. ஒரு புதிய உடன்படிக்கைக்கு நான் விட உதவிச்சு. நீர் என்னை மீட்டு கொண்டீரே, நான் உங்களுக்கு பிள்ளையாக இருக்கிறேன், நீங்கள் என் தகப்பனாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நம்ம வெளிச்சமாக இருந்திருக்கணும். நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய வார்த்தையில், நம்ம கொடுக்கல் வாங்கல் எங்கேயாவது தேவனுடைய நாமத்தை அப்படின்னா தேவனுடைய நாமத்தை சொல்லாதிருப்போம், தேவனுடைய நாமத்தை சொல்லாதிருப்போம். அங்கே தூசிக்கப்படாத இருக்க நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே ஒரு 6 காரியமும் 7 மொத்தம் 7 காரியங்கள் இங்கே சொல்லுகிறார். இங்கே 5:19 வாசிப்போம். 6 இக்கட்டுகளுக்கும் உம்மை நீங்களாக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. 7வது உன்னை பொல்லாப்பு தொடராது.
ஏழாவது காரியம் வந்து நீ வயதான காலத்தில், நீ முதிர் வயதாக இருக்கும்போது பொல்லாப்பு என்ன செய்யாது, தொடாது. அதுக்கு தான் சொல்லி 26 வாசிப்போம். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். அவர் என்ன செய்றார், தானியம் ஏற்ற காலத்திலே விளைஞ்சிருச்சு, நிலங்கள்லாம் விளைஞ்சிருச்சு. விளைஞ்ச உடனே நம்ம என்ன செய்வோம், ஏற்ற காலங்களில் நம்ம களத்தில் என்ன செய்ய வந்துடுவோம், கொண்டு போய் அம்பரம்னா களம், நம்மளுடைய பொட்டல், அங்கே கொண்டு போய் சேர்க்குவது போல் நீ கடைசி காலத்தில் நீ என்ன செஞ்ச, மரணம் அடையும் போது உன்னுடைய கல்லறையில் நிம்மதியாக சேர்க்கப்படுவீர். அதுதான் இந்த ஏழாவது காரியம். அங்கே சகோதரருக்கு விரோதமாய் வந்து பிளவுகளை உண்டாக்காமல் இருந்தோம்னால் நம்மளுடைய கடைசி கால மரணமும் தேவனுடைய ஆசீர்வாதமாகவே இருக்கும். மறுபடியும் அங்கிருந்து நம்ம வாசிப்போம் 20 பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும், அது 1வது காரியம். வாசிங்க. யுத்தத்திலே பட்டயத்தின் விட்டுக்கும் விலக்கி மீட்பார். 1 நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர். வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும். வெளியின் மிருகங்களும் உம்முடைய சமாதானமாய் இருக்கும். வெளியில மிருகங்கள் கூட என்ன செய்யுமா, சமாதானமா இருக்கும். ஒரு கல்லுகளோட ஒரு உடன்படிக்கை இருக்குமா. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய வாசஸ்தலத்தை நீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னா குறைவை என்ன செய்ய மாட்டோமா, காண மாட்டோமா. உம்முடைய சந்தானம் பெருகி நம்மளுடைய பிள்ளைகள்லாம் என்ன செய்யுமா, பெருகுமா. உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள், பூண்டுகளைப் போல இருப்பார்களாம் என்பதை அறிந்து கொள்வீர். பூண்டுகளைப் போல நம்மளுடைய சன்னதி எப்படி இருக்குமா, பூண்டுகளைப் போல அங்கே செழிப்பாக இருக்குமா. ஆமாம் மற்றவர்களே, நம்முடைய வந்து யோசுவாவினுடைய பேர் என்ன தெரியுமா, நூனின் குமரனாகிய யோசுவாவுக்கு பேர் வந்து ஓசாயா. அவருடைய தகப்பனை வச்ச பேர் ஓசாயா. அவர் யார் வம்சத்திலிருந்து வந்தார் தெரியுமா, எப்ராஹிம்னுடைய வம்சத்திலிருந்து வந்தவர். அவருடைய முன்னோர்களுடைய பாட்னா யார் தெரியுமா, யோசேப்பு. யோசேப்பு உத்தமமாக இருந்ததுனால் அவருடைய ஜெனரேஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுது பற்றிலாம் நூனின் குமரனாயே யோசுவாவை தெரிந்து கொள்கிறார். யோசுவான்னு பேர் வச்சது மோசே தான். அவருடைய தகப்பனாகிய வச்சது ஓசேயா. நீங்கள் வேதத்தை நீங்கள் வாட்சி பார்க்கலாம், என்னாகமத்தில் கூட இருக்கும். நான் அதை வாட்சிட்டு வருவோம். 13வது அதிகாரம் 8வது வசனம். எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. ஓசேயா அவருடைய பேர் ஓசேயா. 16 வாசிப்போம். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று பெயரிட்டாராம். தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். தேவனுடைய காரியங்கள் வேண்டும்னா அந்த 7 காரியங்களை நம்ம வெறுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவருக்கு நான் புத்திரனாக இருக்க வேண்டும், அவருக்கு நான் பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்படின்னா இந்த காரியங்களை வெறுத்து தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். கடந்த நாட்களில் தேவன் என்னோடு போதித்தார், நீ எங்கே சாட்சி உள்ளவனாக இருக்க வேண்டும், என்னுடைய வார்த்தையிலே, என்னுடைய நடக்கையிலே, என்னுடைய எல்லாவற்றிலையும் சாட்சி உள்ளவனாக இரு. ஆமாம், உனக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்படலாம், பரவாயில்லை, ஆண்டவர் என்னை போதித்தார். வரக்கூடிய நாட்களில் தேவன் என்னையும் நடத்துவார் என்று நான் நம்பிக்கை அறிக்கையிடுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுக்கு நன்றி. இந்த இடத்தில் கொண்டாந்து ஆண்டவர் நிப்பாட்டினதுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பிரதர் ஆர்மு பிரதர் கொடுத்த செய்தியிலிருந்து ஆண்டவர் வந்து எனக்கு வெளிப்படுத்தின விஷயம் வந்து விசுவாசம் வந்து பயங்கரமான நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த பிரதர் பேசின எல்லா சத்தியத்துக்கும் நம்ம கீழ்ப்படிய முடியும். நம் ஆண்டவருடைய சித்தம் எது, நம்முடைய சித்தம் எதுன்னு நம்ம வந்து அந்த வெளிப்பாடு நமக்கு இல்லைன்னா நாம் பலவிதமாக அலக்கழிக்கப்பட்டு நம்ம அஸ்திவாரம் சரியில்லாமல் குழஞ்சி போயிடுவோம். அதனால் நம்ம ஆண்டவருடைய விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு பிரதர் சொன்ன அந்த வெளிச்சத்தில் நடப்பதற்கு விசுவாசம் மிக முக்கியமானதாக இருக்குது. விசுவாசத்தை விட்டு நாம் விலகி போகக்கூடாது. நம்முடைய சித்தம் எது, ஆண்டவருடைய சித்தம் எதுன்னு நம்ம
தெளிவாக வெளிப்பாடு கிடைக்கலைன்னா நம்ம ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி பலவிதமாக நம்ம அலக்கழிக்கப்படுவோம். ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம நிலைநிறுத்த முடியாது. அந்த பொதுவாக வாழ்க்கையில் வேலைகள் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது என்னுடைய வாழ்க்கையில் நிறையா இருந்துச்சு. அந்த வேலை பிரச்சனைகள் வர்றப்ப நம்ம குடும்ப பாரத்தில் என்ன செய்யோம்னா, அங்கிட்டு போமான்னு பல சிந்தனைகளில் நம்ம பல இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிடுவோம். அப்படி போகும்போது நம்ம சபை கூடுவதை விட்டு விலகிடுவோம். அப்படி விலகிறப்ப ஆண்டவருடைய சத்திய வெளிச்சம் நமக்கு சரியாக கிடைக்காது. அப்போ பலவிதமாக ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கைக்கு வந்துடுவோம். அப்புறம் ஆண்டவர் இறக்கப்பட்டு நம்ம அவர்கிட்ட கெஞ்சின பிறகு நம்மளை சரி பண்ணுவார். அதனால் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு விசுவாசம் நமக்கு அஸ்திவாரமாக இருக்குது. அந்த விசுவாசத்தை விட்டு நம்ம விலகாமல் ஆள்வதற்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், வேண்டிக் கொள்வோம். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் பேசின முதலாவது பேசின அந்த வசனத்தை நாம் எடுப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் 2ஆம் வசனத்தை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் இதை தான் என்ன செஞ்சாங்கன்னா முக்கியப்படுத்தினாங்க. இப்பொழுது அவர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். அநேகரை நம்ம ரட்சிப்புக்குள்ளாக மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். பிரதர் சொன்னபோது கூட சொன்னாங்க, இன்றைக்கு காலையில் தின தியானத்தில் டெய்லி டிவோஷனில் பார்த்திங்கன்னா பிரதர் இதை பற்றி நல்லா பேசினாங்க. அதாவது தேவன் என்னுடைய தகப்பன், அப்பா அவருடைய பிள்ளைகளாக இருப்பது அது மகா பெரிய ஸ்லாக்கியம். அது எந்த அளவுக்கு அப்படின்றத சொல்லி முடியாது. அவர் தேவாதி தேவன், உன்னதமானவர், உயர்ந்தவர், பெரியவர், மகா பெரியவர் அப்படின்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய ஒரு தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருப்பது அது அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஆனால் இன்று அநேகர் என்ன செய்கிறது இல்லைன்னா இந்த பாக்கியத்திற்குள்ளாக வருகிறதே கிடையாது. துக்கமான விஷயம் என்னன்னு சொன்னால் வருகிறதே கிடையாது. அதற்கு ஏதாவது நாம் கிரயம் செலுத்த வேண்டியிருக்கா? நம்ம ஏதாவது அவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு நான் ஏதாவது ஒரு கிரயத்தை செலுத்துகிறேன்னா? இல்லை. பிரதர் சொன்னது போல் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அப்படின்னு சொல்லி கொலோசையருக்கு எழுதின நிருபத்தில் எடுத்து காமிச்சாங்க. அவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினாலே நாம் என்ன செய்கிறோம்னா பிள்ளைகளாக மாறுகிறோம். பிள்ளைகளாய் மாறுகிறோம். நம்ம அதற்கென்று எதுவுமே நம்ம செய்கிறதில்ல. அது முழுவதுமாக அது இலவசம், ஃப்ரீ. ஒருவேளை அது இலவசமாக இருக்கிறதுனால என்னமோ தெரியல, நமக்கு அதற்குரிய அந்த மதிப்பு தெரியாமல் இருக்குது. ஆனால் ஆண்டவரே, மெய்யாகவே நீர் உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றிருக்கிறீரே. பிரதர் அருமையான வசனங்கள்லாம் எடுத்து காமிச்சாங்க. அதற்குரிய வசனங்கள் நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். அதற்கப்புறம் பிரதர் சொன்ன வசனத்தையே நான் என்ன செய்கிறேன், காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம். தயவுசெய்து யாராவது இங்கு ரட்சிக்கப்படாமல் யாராவது இருந்தால் நான் சொல்லுகிறேன், இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் சபையில் சின்ன பிள்ளைக்கு சொல்கிறது போல் நம்ம என்ன செய்கிறோம்னா, நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து என்ன செய்யுங்க, ரட்சிக்கப்படுங்க, ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, நீ அவருடைய பிள்ளைகளாக மாறுங்க அப்படிலாம் எவ்வளவோ சொல்கிறோம். ஆனாலும் என்னன்னா நிறைய பேர் அதை எந்த அளவுக்கு சீரியஸாக எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டால் எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் நான் நினைக்கிறேன் இந்த பிரதர்ஸில் சகோதரர்களில் ஒரே ஒரு தம்பி மட்டும்
ஒப்பு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அது ஒரு பாரமாக இருக்குது உண்மையிலே. ஆண்டவரே நீர், ஆனால் சபையில் வந்து திருப்பி திருப்பி ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அல்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வேத வசனம் எப்படி சொல்லுது பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம், நான் ஏற்கனவே இதை காண்பித்திருக்கிறேன், திரும்பவுமாக காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசுவினுடைய நாமத்தின் மேல், அந்த நாமமே ரட்சிக்கப்படுகிறதற்கு பூமியின் கீழே வேறொரு நாமம் இல்லவே இல்லை. இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம், அது அத்தாரிட்டி. தேவனுடைய பிள்ளை சொன்னாங்கல்ல, அந்த காலத்தில் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், தவுட்டுக்கு பிள்ளையை வாங்குறது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், வாங்கினதெல்லாம் பார்த்ததில்ல. நீலாம் தவுட்டுக்கு வாங்கின வேணும்லாம் சும்மா சொல்லுவாங்க. அதாவது அது வந்து அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சீப்பானது. ஆனால் ஆண்டவர், நான் எப்போதும் சொல்லுகிறது போல, பொன்னினாலும் அல்ல வெள்ளியினாலும் அல்ல, விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே. அருமையான வசனம் பேதுரு எழுதுகிறார். பேதுரு அப்படி சொல்லுகிறார், பொன்னினாலும் அல்ல. பொன்னினாலும் அல்லன்னா நான் எப்போதும் சொன்னது போல் என்ன செய்யக்கூடாது, காதில் கழுத்தில் போட்டிருக்கிறத நினைக்கக்கூடாது. அது ஒரு பெரிய பொன்னினாலும் அல்லன்னா பெரிய மலை போல இமாலயம் சொல்கிறோம்ல, இமயமலை, அது போல இந்த உலகத்தில் இருக்கிறத பூரா ஒரு பக்கம் குமித்து வைத்தாலும், வெள்ளியை பூரா இன்னொரு பக்கம் ஒரு இமயமலை போல இருந்தாலும் அது என்ன செய்ய முடியாது, நம்ம ரட்சிக்க முடியவே முடியாது. விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் நம்மை கழுவ வேண்டும். ஆண்டவரே, அது எவ்வளோ பெரிய பாக்கியம், அந்த ஸ்லாக்கியம் அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். யாராவது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தால் நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே சொல்லுங்கள், வாயை திறந்து கூட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், இயேசுவே உம்மை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தை வாசித்தது போல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால தான் நம்ம சொல்கிறோம், வாயை திறந்து என்ன செய்யுங்க, சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய உள்ளத்தில் வாரும், நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறோம். ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் என்னுடைய உள்ளத்தில் வாங்க, அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. நான் திரும்பியுமா சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள்னால் அவ்வளோ சீப்பு கிடையாது. அது அவ்வளவு பெரிய இன்னொரு ராஜ்யம்ங்க. இன்னொரு ராஜ்யம், பரலோக ராஜ்யத்திற்குரிய பிரஜையாய் நான் மாறுவது. ஒரு மகளாய் நான் என்ன செய்கிறேன்னா பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாய் மாறுவது. அந்த ராஜ்யம் இருக்கிறது, நம்ம அதுக்கு தான் போகிறோம். அதுக்கு தான் நம்ம எவ்வளவு பேர் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். ஆண்டவரே, இந்த பாக்கியத்திற்கு நான் உள்ளாக வர வேண்டுமே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. சிலவங்க வந்தாலுமே அதை சீரியஸாக எடுக்கிறதே கிடையாது, அதற்குரிய வாழ்க்கை வாழ்கிறதே கிடையாது. அதற்குரிய வாழ்க்கையை தான் பிரதர் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் 3வது வசனத்தில் அதுக்கு அடுத்து வருது, எப்படி வாழணும். அவர் சுத்தமாக இருக்கிறது போல தன்னையும் என்ன செய்கிறான், சுத்திகரித்துக் கொள்கிறான். அந்த வசனம் அதில் தான் வருது. முதலாவது, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளைகளாக என்ன செய்யணும், மாறணும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே நான் உம்மை முழு இருதயமாக ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஏன்னா நம்ம எப்போதுமே புளிச்ச மாமாதிரி ஆயிடுது சில நேரத்தில். என்னென்னா நம்ம இதையே என்ன செய்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். யாராவது ஒரு புதிதாக வந்தவர்கள் இன்னொரு இதிலிருந்து வந்தவங்க அதை பெருசாக பார்ப்பாங்க. ஆனால் இதை தான் நம்ம எப்போதுமே கேட்குறோம்ல, நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, பிறந்ததுலேருந்தே இதிலே இருக்கிறாங்க, அதை கேட்குறாங்க, அதை ஒரு சீரியஸாகவே என்ன செய்கிறதில்ல, எடுக்கிறதில்ல. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய முழு இருதயமாய் ஆண்டவரே நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன்
அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்கிறோம்? மாறி விடுகிறோம். அதனால தான் பிரதர் சொன்னாங்க, அந்த கலாத்தியர் பாருங்கள், அதில் அருமையான வசனம் பிரதர் எடுத்த வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 6-7. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இதெல்லாம் கற்பனை கிடையாது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய பேர் அப்படி தான் உலகத்தில் நினைக்கிறாங்க. உலகத்தில் புறஜாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா அப்படி தான் நினைக்கிறாங்க. அவிசுவாசிகள் சொல்கிறோம்ல, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஏதோ அவங்களா போகிறாங்க, அவங்க சாமியை என்ன செய்கிறாங்க, கும்பிடுறாங்க, அவங்களா என்ன செஞ்சுக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, நீங்கள் புத்திரராய், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். தேவனுடைய அந்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, அப்படியே என்னுடைய உள்ளத்தில் வந்து அப்பா பிதாவே, நான் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நான் தேவனுடைய பிள்ளையா ஆகிட்டேன்னா எங்கள் அப்பாவை பார்த்து நான் இங்கே அப்பாவா இல்லையா அப்படின்னு ஏதாவது சந்தேகப்பட்டிருக்கணும். அப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்கள், நம்மளுடைய அப்பாவை பார்த்து இவர் அப்பாவா இல்லையான்னு என்னையாவது சந்தேகப்பட்டிருக்கோமா? இல்லவே இல்லை. அது அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே என்ன செஞ்சிருச்சு, எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதுபோல் நான் தேவனுடைய பிள்ளையாய் நான் அவரை விசுவாசித்து நான் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அப்படியே என்ன செஞ்சிரும்னா அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிரும்னா வந்துடும். அதைத்தான் இன்னும் தெளிவாக பிரதர் காமிச்ச வசனம் தான் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம், அது அருமையான ஒரு வசனம் பாருங்க. நாம் 16வது வசனத்தை பாருங்க. 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். நான் சொல்றது கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன், இது கற்பனை கிடையாது, சும்மா நம்மளா சொல்லிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். தேவனுடைய ஆவியானவர், அந்த இடத்துல அப்படிதான் வாசித்தோம். கலாத்தியர்ல 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம் அதான் வாசித்தோம். ஆவியானவர் என்ன செய்கிறார்னா நம்முடைய இருதயத்தில் என்ன செய்கிறார்? வந்து விடுகிறார். அப்படி வரும் பொழுது நான் என்ன செய்கிறேன்னா, அந்த ஆவியானவர் உள்ள இருந்து அப்பா பிதாவேன்னு சொல்லி என்னை கூப்பிட பண்ணுகிறார். பாருங்க, இந்த வசனம் விளங்குதா? அந்த 16 வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நான் சொல்லவில்லை, ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அது எவ்வளோ பெரிய பாருங்க, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்களேன். இந்த பாக்கியம் வந்து அது பெருசுங்க. பிரதர் சொல்லுவாங்க, நம்ம சந்தோஷ் பிரதர் சொல்லுவாங்க, நான் அவருடைய பிள்ளை அப்படின்றத என்னுடைய ஒரு ஐடி. நான் யார் அப்படின்னா தேவனுடைய பிள்ளை, அது என்னுடைய ஐடி. என்னுடைய ஐடி ப்ரூஃபே எதுனா அதுதான். அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்களேன். இந்த இடத்துல 15ஆம் வசனத்தை இப்போ வாசிக்கிறோம் பாருங்க. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அடிமைத்தனத்தின் ஆவி அது என்ன செய்யுதுன்னா நம்மளை அடிமைப்படுத்தி வைத்துக்கொண்டே இருந்துச்சு. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இருந்தாங்க பார்த்தீங்களா? அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை ஆளோட்டிகள் என்ன செய்தார்கள்? அடித்தார்கள். அவர்களை வேலை வாங்கினார்கள். கொடூரமாக அவருடைய கூக்குரல் கேட்கப்பட்டது அப்படின்னு பிரதர் வாசித்தாங்க. அவங்களுடைய கூக்குரல் கேட்கப்பட்டது. நான் என்ன செய்றேன்? அவங்களுடைய கூக்குரலை கேட்டேன். நான் கேட்டு என்ன செய்கிறேன்னா, அந்த ஜனங்களை நான் விடுவிக்க போகிறேன்னு மோசையோட என்ன செய்தார்னா தேவன் பேசினார். அதுபோல இந்த இடத்துல பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே. அது பாருங்க, அந்த ஹீப்ரு வேர்டில் அப்பா அப்படின்றது அங்கேயும் ABBA அப்பா அப்படின்னு இருக்கு. அது எவ்வளோ பெரிய சாக்கியம் பாருங்க. தமிழில் அப்படியே இருக்கு அப்பா அப்படின்னு, அங்கேயும் அதே தான் இருக்கு, வேற ஒரு வார்த்தை கிடையாது. என்னால் இதை பார்த்தப்ப எனக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சு. ரொம்ப என்னதுன்னா ரொம்ப குதூகலமாக இருந்துச்சு என்னுடைய இருதயத்துக்குள்ள. இதே வார்த்தையா, இதே அப்பா அப்படின்றது அவ்வளவு பெரிய ஒரு சாக்கியம். நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நீர் என்னை ஆண்டவர், நான் அவருடைய பிள்ளையை மாறுறதுக்கு நான் என்னத்துக்கு லாய்க்கு? ஒன்றுமே கிடையாதே. நான் ரொம்ப கீழானவன், ரொம்ப 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 ரொம்ப
அப்படியே ஏதோ இந்த பூமிக்குரியதெல்லாம் ஒரு ஒரு இந்த பணம் காசெல்லாம் சொல்லுவாங்களே அதுபோல் இருந்துட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். அது கூட கிடையாது. ரொம்ப கீழான நிலையில் நானாக இருந்தேன். ஆண்டவர் என்னை போய் அவருடைய பிள்ளையாய், அவருடைய அடிமை கிடையாது, அவருடைய பிள்ளையாய் என்னை மாற்றுவதற்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? ஆண்டவரே, இந்த ஸ்லாக்கியத்திற்காக, பாக்கியத்திற்காக நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்ல முடியும், முழு இதயமாய் சொல்ல முடியும். ஆண்டவரே, இந்த பாக்கியத்திற்காக, ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல சொன்னது போல நம்ம எதற்குமே அடிமைப்பட தேவையில்லை. அடிமைப்படுற மாதிரி இருக்கா? ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னா, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுகிறேன். ஆண்டவரே, அது எனக்கு வேண்டாம் சொல்றேன், நோன்னு சொல்றேன், இல்லைன்னு சொல்றேன், எனக்கு வேண்டாம், அந்த அடிமைத்தனம் வேண்டாம் ஆண்டவரே. நான் எதற்காவது தேவனுடைய பிள்ளையா ஆகியிருக்கிறவர்கள் என்ன செய்ய முடியும்னா, அடிமையாக மாற முடியும் இந்த உலகத்திற்கு. எப்பன்னா, நான் இந்த உலகத்திற்கு செவி சாய்க்கும் பொழுது, நான் அதனால தான் சொல்றேன், இந்த உலகத்திற்கு செவி சாய்க்காமல், நோ, இல்லை, வேண்டாம், அது எனக்கு வெறுப்பா இருக்கிறது, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உலகத்திற்குரிய காரியத்தில் சொல்லும் பொழுது நாம் மெய்யாகவே ஒரு விடுதலையான ஒரு ஆளாக இருப்போம். இந்த விடுதலை யாருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஏங்க, எனக்கு என்னமே பாருங்கள், என்னுடைய மைண்டிலேயோ, என்னுடைய மனதிலேயோ, என்னுடைய இருதயத்திலேயோ, என்னுடைய மூளையிலேயோ, என்னுடைய எதில் வச்சுக்கங்களேன், நான் ஒரு அப்படியே என்னை போட்டு எதுவும் அமுக்கிட்டு இருக்கா? இல்லையே, நான் முழு விடுதலை அடைந்த ஒரு மனிதனாக இருக்கிறேன். இது எதனால கிடைச்சிச்சு? அவருடைய இரத்தத்தினால் அல்லவா, அவருடைய புண்ணியத்தினால் அல்லவா. ஆனால் இன்னைக்கு திருப்பியும் போய் நம்ம அதில் அடிமையாயிருந்தா, அடிமையாகும்படி நம்ம பிரவேசித்தோமானால் அது எவ்வளோ பெரிய ஒரு இது தெரியுமா? எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். சாத்தான் பிடிச்சி வச்சிருக்கிறான். அவங்களுடைய மனசில் அப்படியே ஏதோ ஓடுற மாதிரி. நான் எப்போதும் ஒரு வசனத்தை காமிப்பேன்ல, பாருங்கள், அந்த நீதிமொழிகள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஒருவனும் தொடராதிருந்தும், நல்லா எடுத்துக்காங்க எல்லாரும், 28:1 நீதிமொழிகள். ஒருவனும் தொடராதிருந்தும், ஒருவனும்னா ஒருத்தன் கூட பின்னாடி வரமாட்டான். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் கட்டுக்குள்ளாக இருக்கிறாங்க, ஆனால் நம்ம சர்ச்சுக்கு வர்றோம். அது ஏன்? ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் என்ன செய்கிறார்கள்? ஓடி போகிறார்கள். ஒருத்தன் கூட தொடரல, ஆனால் துன்மார்க்கன் என்ன செய்கிறான்? ஓடிக்கிட்டே இருக்கானா. இவனும் தொடர்றான், என்னை பின்னாடி வர்றான். இதெல்லாம் என்னென்னா அடிமைத்தனத்தின் ஆவி. ஆனால் நீதிமான்களோ அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். அவர்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கக்கூடியவர்கள் தான் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டோமா, சிங்கத்தை போல தைரியமாக இருக்க முடியும். நான்லாம் இதெல்லாம் சும்மா கட்டுக்கதையா இல்லைன்னா சும்மா வார்த்தைக்காகலாம் சொல்லலை. என்னுடைய வாலிப வயதிலிருந்து நான் இதை அனுபவித்திருக்கிறேன். அவர் என்னை விடுதலை பண்ணியிருக்கிறார். அந்த விடுதலை பெருசு அப்படின்னு நான் ரொம்ப அது பெருசாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது இன்னும் நான் சாக போகிற வரைக்கும் அது பெருசாக தான் போகுமே ஒழிய அது சின்னதாக மாறவே மாறாது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றிட்டீங்களே, நன்றி ஆண்டவரே. நான் எதற்கும் அடிமைப்படாத ஒரு வாழ்க்கையை நீர் எனக்கு தந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படி அடிமைப்படவே கூடாது. ஆண்டவரே, எதுனாலும் அடிமைப்படுறது போல இருந்துச்சா உடனே விடுதலை ஆயிடணும். ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன்? விடுதலை அடைய விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி நம்ம எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் உலக காரியங்களை தள்ளி வச்சிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம்னா, மெய்யாகவே நாம் என்ன செய்யலாம்னா விடுதலையுள்ள ஒரு மனிதனாக. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் என்ன செய்யல, உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை நான் என்ன செய்யல, தரல. நான் கொடுக்கும் சமாதானத்தை என்ன செய்யாதுன்னா இந்த உலகம் எடுத்துக்கொள்ளவே என்ன செய்யாது, முடியவே முடியாது. அது எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மோசமான காரியமாக இருக்கட்டும். அதான் பிரதர் சொன்னாங்க, அது சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளானதால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாம் என்ன செய்கிறோம்னா, எவ்வளோ பாடுகள் வரட்டும், கஷ்டங்கள் வரட்டும், துன்பங்கள் வரட்டும், ஆனால் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை,
நான் உடைய பிள்ளை, நான் விடுதலையாக இருக்கிறேன். என்னுடைய மனதிலே, என்னுடைய இருதயத்திலே, என்னுடைய சிந்தையிலே நான் என்ன செய்கிறேன்? முழு விடுதலையாக இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பாக்கியமான வாழ்விற்காக நன்றி ஆண்டவரே. முழு இதயத்தோடு கூட நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அதற்கு மாறாக எதுலையாவது போய் பார்த்துக்கிட்டு பிச்சு பிடுங்கி அப்படியே கஷ்டப்பட்டு ரொம்ப மோசமாக கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிட்டு, ஆனால் நான் அப்படி இருந்தேன்னா எவ்வளோ பெரிய கேவலம் பார்த்தீங்களா? ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, நான் அதை வெறுக்கிறேன், அது வேண்டாம். நான் உன்னுடைய பிள்ளை, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை நான் என்ன செய்வேன்? தக்க வைத்துக் கொள்வேன். நான் விட்டுற மாட்டேன், பிசாசின் சோதனைக்கு இணங்க மாட்டேன். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் முழுசாக தயவுசெய்து என்ன செய்யணும்? ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், நம்முடைய பிள்ளையா மாறிடுறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் என்ன செய்வார்னா, நம்மை மெய்யாகவே பரலோகத்தின் அந்த ஆசீர்வாதத்தால், அந்த வழிநடத்துதலால் நம்மை வழிநடத்த ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். தேவன் சபையில் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மளை அவருடைய பிள்ளையாய் அழைச்சிருக்கிறார். 1 யோவான் 3 பார்த்தோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள், எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். முற்பிதாக்களை குறித்து கேள்விப்பட்டோம், மோசேயை குறித்து. மோசே எப்படிப்பட்ட மனுஷன்? நாம் அவருக்கு ஒரு தூசி கூட இல்லை. அவர் ராஜா அரண்மனையில் எல்லா கலைகளையும் பெற்று வந்து ஜனங்களை விடுதலையாக்கும்னு வந்தார் சுய பலத்தினார். தேவன் அவனை நொறுக்க சித்தமானார். போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட மனுஷன். லாஸ்ட்டாக என்ன நிலைமைக்கு வர்றார்? நான் போக மாட்டேன் ஆண்டவரே, அந்த நிலைமைக்கு வந்துட்டார். நான் போய் அவளை ரட்சிக்கிறேன், ஏமாத்துறோம், ஒர்ஷிப்லேயே கட்டும். லாஸ்ட்டாக சொல்கிறார், நீ போ அப்படின்னு. வேறு யாரை அனுப்புங்க ஆண்டவரே, நான் போக மாட்டேன். அப்புறம்தான், ஓ உன் சகோதரன் ஆரோன் அல்லவா, அவனை உனக்கு வாயா அனுப்புன்னு. அப்படியா அந்த நிலைமைக்கு தன்னை தாழ்த்திட்டார். நாமும் அப்படி இருக்கும்படி தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். சகோதரர் சொன்னார், தேவனுக்கு அருவருப்பான காரியம். நீதிமொழிகள் 6:16 அதுக்கு மேலே பார்த்தோம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. அந்த அருவருப்பானதிலே கீழே சொல்கிறார், துரோலோசனையை பிணைக்கும் இருதயம், அது ஆண்டவருக்கு அருவருப்பானது. நாம் ஒரு வழியில் போகிறோம், பயங்கரமாக ஏதாவது செத்துக்கிட்டு கிடந்துச்சுன்னா எவ்வளோ அது அருவருப்பாக நம்ம ஓடுகிறோம் அந்த இடம் மூக்க பிடிச்சிக்கிட்டு. அந்தளவுக்கு தேவன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம், யோசனைகள் எல்லாம் தேவன் அருவருக்கிறார். நாம் தேவனுக்கு பயந்திருப்போம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதான் சொல்கிறார், வியாழக்கிழமை கூட சகோதரர் சொன்னாங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுதலையாக்குவார். நாம் துன்பங்கள் வரத்தான் செய்யும் பிரியமானவர்களே. சாத்தான் அவன் பொல்லாதவன், நம்ம காரியங்களையும் நம்ம இருதயங்களையும் அப்படி தான் கிரியை செய்வோம். நாம் தேவனுக்கு பயந்து நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். சகோதரர் லாஸ்ட்டாக சொன்னாங்க, ஆசிரியர் பிரதர் 28:1 ஒருவனும் தொடாதாரிருந்து துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். எந்த காரியத்துக்குள்ள நாம் தைரியமாக இருப்போம்? அவர் நமக்கு அப்பா, நமக்கு நல்ல தகப்பன். வியாதியோ பிரச்சனைகளோ பாடுகளோ நிந்தைகளோ அவமானங்களோ எல்லாத்திலும் தைரியமாக இருப்போம். தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே வராது. தேவன் நமக்கு உண்மையுள்ளவராய், நமக்கு போதுமானவராக இருக்கிறார். தேவனுடைய சுவாபத்தில் நாம் வளருவோம். தேவனுடைய பிள்ளை என்ற அந்த பாக்கியத்தை பெற்ற நாம் தைரியமாக இருப்போம். தேவன் உதவி செய்வாராக. தேவன் எனக்கும் உதவி செய்வாராக. ஆமென். தேவனுடைய நாமம் மையப்படுவதாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நினைக்கும் பொழுது, அது நம்மளால் நமக்கு கிடைத்த
காரியம் இல்லை. அதாவது நம்முடைய நீதி, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய சுயபலன், நம்முடைய திறமை, அதனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வரவில்லை. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்தை கண்டு நம்ம விலகுகிறோம். இந்த எல்லா காரியத்துக்கும் ஆண்டவராய் இயேசு உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், அவர் நமக்காக அந்த காரியத்தை செய்ததுனால, ஏற்றுக்கொண்டதுனால, அதாவது ரட்சிப்பின் அதிபதியை நமக்காக பிதா உபத்திரவத்துக்கு கொண்டு போனார். அவர் உபத்திரவப்பட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். அப்படித்தான் அவருடைய பிள்ளைகளாக நாம் வந்திருக்கிறோம். இப்போ காரியம் என்ன அப்படின்னா, நிறைய தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு தெரியுது, நாம் ஆண்டோடைய பிள்ளைன்னு தெரியுது. பிரச்சனைகள், காரியங்கள் வரும்போது பிரதர்ஸ் 2 பேரும் அவங்களாம் பேசுங்கன்னா நீங்கள் வார்த்தைகளை கவனிச்சிருக்கலாம். அவர் நமக்கு அப்பா, நாம் அவரிடத்துல போனால் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார், நமக்கு நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதலுக்கு அவர் பதில் தருகிறார். அவர் பரமபிதா, நல்ல தகப்பன், நல்ல தெய்வம், நல்ல ஆண்டவர், நல்ல இரட்சகர், எல்லாமே நமக்கு தெரியுது, அறிஞ்சிருக்கிறோம். சத்தியத்தை சபையில் நிறைய கேட்டிருக்கிறோம். உண்மை, சந்தோஷம். ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது ஒரு அடையாளம் இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு அடையாளம் வேண்டும். அதைத்தான் அந்த வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 3வது அதிகாரத்தில் என்ன அடையாளம் அப்படின்னா பாருங்கள், 3வது அதிகாரம். பிரியமானவர்களே 2, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம். நம்ம சபைக்கு வர்றோம், ஆண்டவர் நல்ல பிதா, நல்ல தகப்பன், நல்ல ஆண்டவர், நல்லவர், எனக்கு அதை செய்தார், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நல்லது, அது தப்பு கிடையாது, அதைத்தான் செய்யணும். நீ தேவனுடைய பிள்ளை, எவ்வளவு தேவன் உனக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார், எவ்வளவாய் தன்னையே உனக்காக பலியாக்கி இருக்கிறார். உன்னை நித்தியத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவர் எவ்வளவாய் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து இடைபடுகிறார், போராடுகிறார். நீ உன்னை சுத்திகரிக்கிறியா? ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறியா? அந்த நித்தியத்தில் நீ வந்து மகிமையில் நிற்கணுமே. உன்னை ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைன்னு சொல்லுகிறேன். நீ அவருடைய சமூகத்தில் எப்படி இருக்கிற? உன் வீட்டில் எப்படி இருக்கிற? உன் வேலை ஸ்தானத்தில் எப்படி இருக்கிற? நீ பண விஷயத்தில் எப்படி இருக்கிற? பிறரை மன்னிக்கிறதுல, நேசிக்கிறதுல எப்படி இருக்கிற? நீ தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிற, ரைட்டு, சந்தோஷமாக இருக்குது. தேவனுக்கு அது சந்தோஷம்தான், நமக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. அந்த ஆவி என்னை எப்படி நடத்துது? ஒவ்வொரு நாளும் நான் தடுமாறும்போது, நான் கீழே விழும்போது, தேவனுக்கு விரோதமாக என்னுடைய பேச்சில், என்னுடைய வார்த்தையில், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனையில் நான் தேவனை கனம் பண்ணுகிறேனா? அந்த அப்பாவை, அந்த தகப்பனை வேதனைப்படுத்துகிறேனா? கனம் பண்ணுகிறேனா? வேதனைப்படுத்துகிறேனா? என்னுடைய வார்த்தை தாறுமாறாக இருக்கும்போது, எரிச்சலும், கோபமும், வைராக்கியமும், ஆணவமும், அகங்காரமும், பெருமையும் வரும்பொழுது அவரை நான் வேதனைப்படுத்துகிறேனே. யோவான் சொல்கிறாரு, இவ்வளவாய் அன்பு கூர்ந்த தெய்வத்துக்கு நீ என்னப்பா செய்கிறீங்கன்றது அது கேள்வியாக இருக்குது. இவ்வளவாய் உன்னை அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் இருக்கிற வண்ணமாய் நாமும் இருக்க போகிறோம். அவருடைய ராஜ்யத்தில், அவருடைய நித்தியத்தில் போய் இருக்க போகிறோம். ஆனால் இந்த பூமியிலே வாழ்கிற நீ ஒவ்வொரு நாளும் உன்னை சுத்திகரித்துக்கொள். உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய நினைவுகளை நியாயம் தீர்த்துப்பார். ஒருவருக்கொருவர் என்னுடைய ஐக்கியம், அன்பு எப்படி இருக்குது? ஒருவருக்கு மதிக்கிறது, ஒருவருக்கு கனம் பண்ணுகிறது, ஒருவருக்கு கீழ்ப்படுகிறது எப்படி இருக்குது? கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் எப்படி இருக்கிறோம்? அடங்கி இருக்கிறது, கீழ்ப்படுகிறது. அதை சுத்திகரிப்பா, அதை சுத்திகரி. அதைத்தான் சொல்கிற. கீழே பாருங்க, நீ சுத்திகரிக்கலைன்னா நீ பாவம் செய்கிறாய். 8வது வசனம் வாசிங்க.
பாவம் செய்கிறவன் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ம், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ம், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ம். கீழே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்தவன், நல்லா கவனிங்க, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். காரணம் என்னன்னா, சுத்திகரித்துக்கிட்டே இருப்பான். ஒரு பாவத்தில் தடுமாறினாலும் தேவன்கிட்ட போய் கதறிடுவான். ஐயோ, காலையிலிருந்து மாலை இரவு தூங்கு போகும்போது நான் காலையிலிருந்து எங்கே போனேன், யார்கிட்ட பேசினேன், எப்படி நடந்தேன், என்னுடைய சிந்தனை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய காரியங்கள்லாம் எப்படி இருக்கு நிதானிப்பான். செல்லுஞ்செலவை கணக்கு பார்ப்பான். இரவில் கணக்கு பார்ப்பான். தேவனுடைய பிள்ளை கணக்கு பார்ப்பான். பாவம் செய்கிற எவனும், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவன். இது தப்பில்லை, அது தப்பில்லை, இதெல்லாம் அப்படின்னு தன்னை அப்படி நியாயப்படுத்திக்கிட்டு அப்படியே போகிறவன் பிசாசினால் உண்டு. உலகம் அப்படித்தான் இருக்குது. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. எல்லா அநியாய அக்கிரமம் என்ன பண்ணிவிட்டு அதெல்லாம் தப்பில்லைன்னு போகக்கூடியவர்கள். நாம் அப்படி இல்லை பிரியமானவர்கள். நாம் யார் சொல்லுங்கள்? நம்ம யார்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்குங்க. பிரதர்ஸ் பேசுனது போல் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், காரியங்களை கவலைப்பட மாட்டாங்க, கலங்க மாட்டோம். சிங்கத்தை போல தைரியமாய் தேவன் இருக்கிறார், தேவன் நடத்துவார். எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை காரியங்கள் வரும்போது 1 யோவான் 4வது அதிகாரம் வருங்க, அருமையான வசனம். பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறார். 4 வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். உலகத்தில் இருக்கிறவனிலும், பிள்ளைகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். அப்பா, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. நம்ம பார்க்குற பிரச்சனை, நம்ம கடந்து போகிற பிரச்சனை, சோதனை எல்லாம் நமக்கு பெருசாக தெரியுது. ஆனால் அவருக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை அவர் பொருட்டாவே எண்ணுவதில்லை தேவன். அது அவருக்கு லேசான காரியம். பிரதர் சாக்பருடைய புக்குன்னு நினைக்கிறேன், சோதனையின் மேல் வெற்றி, ஒரு புக்கு இல்லையா? அதில் சொல்லுவாங்க, கடலில் 1 டம்ளர் தண்ணி, நம்ம யாரா 1 டம்ளர் தண்ணி, தேவன் நமக்கு கொடுத்த அறிவு, ஞானம், திறமை எல்லாமே 1 டம்ளர் தண்ணி. கடவுளுடைய ஞானம் கடலிலும் பெரியது. இந்த 1 டம்ளர் தண்ணி அந்த கடலை பார்த்து, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி ஆச்சு, எனக்கு ஏன் இந்த மாதிரி, நான் படுற பாடு என்ன, என் சோதனை என்ன, என் கஷ்டம் என்ன, எனக்கு மட்டும் இப்படி இருக்கே, ஐயோ ஐயோன்னு அந்த 1 டம்ளர் தண்ணி போய் நின்றுக்கிட்டு அந்த கடல்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி இருக்கான். நம்ம புலம்பும்போது கடவுளுடைய ஞானம் கடலிலும் பெரியதுங்க, கடலிலும் பெரியது. பாருங்க, நமக்கு சோதனை எப்படி இருக்குன்னா, அந்த 1 டம்ளர் தண்ணி நம்ம அறிவு, நம்ம திறமை, நம்முடைய காரியங்கள்லாம். ஆனால் கடலிலும் பெரியது தேவன், பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். இந்த பிரச்சனை, நான் கடந்து போகிற காரியம் எல்லாவற்றிலும் என்னை மீட்டெடுப்பார், என்னை கைவிட மாட்டார், என்னை நடத்துவார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை. பிரியமானவர்களே, தேவனால் பிறந்த பிள்ளைகள் நாம். அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற அந்த சுவிகார புத்திர ஆவியை பெற்ற நாம் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறவர்களாகவும் இருக்கணும். அதே முக்கியம். தேவனுடைய பிள்ளைன்னு நம்ம அப்படியே போயிடுறதில்லை. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கணும். மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை நியாய்ந்து இருக்கணும். சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. பாவத்துக்கு வேறு பேர் வைக்கக்கூடாது. அது அவங்க செஞ்சாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க பேசுனாங்க. நோ, நான் தவறு செய்தேன், அவன் தாங்க தேவனுடைய பிள்ளை. ஆமீன். என்னிடத்தில் தவறு இருக்கு, என்னிடத்தில் பிழை உண்டு. அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளை. தன் பிள்ளையை ஒத்துக்கொள்கிறவர்கள் நேர்மையாய். அதாவது அவர் ஒளியில், போன வாரம் கேட்டோம், அவர் ஒளியில் நடக்கிறது போல அப்படின்னா நேர்மைங்க. நாம் நேர்மையாக நடக்கணும்ன்றார். நேர்மையாக நடந்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். நான் நேர்மையாக நடந்தால் சகோதர சகோதரோட ஐக்கியம் இருக்கும், தேவனுக்கும் எனக்கு நல்ல உறவு இருக்கும். நேர்மை. நான் செஞ்சிட்டேன், நான் விழுந்துட்டேன், நான் இப்படி பேசிட்டேன், நான் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது.
நான் இவங்களோட இந்த காரியத்தில் ஒத்து போய் இருக்கக்கூடாது, நான் தவறு பண்ணி, நான் தேவனுடைய பிள்ளை இல்லையா, நான் அதில் கொஞ்சம் என்னுடைய பேச்சு, என்னுடைய காரியங்கள் வித்தியாசமாக இருந்திருக்கணும், சாட்சியாக இருந்திருக்கணும். நான் அவங்களோட இணங்கி போயிட்டேன், அவங்களோட நான் ஒத்து போயிட்டேன், அவங்கள பிரியப்படுத்திட்டேன். தேவனுடைய பிள்ளை அப்படி சுத்திகரிப்பார்கள், தேவனுடைய பிள்ளைகள் சுத்திகரிப்பார்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே வாசிப்போம், இதனாலே 10வது வசனம், இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். ஆமேன். சுத்திகரிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். சுத்திகரிக்காமல் ஏனோதானோன்னு காரியங்களை சாக்கு பூச்சுக்கு சொல்லி சில காரியங்களை சப்பக்கட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி கட்டி விட்டுட்டு அதை மேப்பூச்சா பூசிட்டு நம்ம போயிடக்கூடாது. பிசாசின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளின் பிள்ளைகள் அப்படின்னு இருக்கு. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் வெளிச்சமாக இருப்போம், வெளியரங்கமாக இருப்போம், எதையும் மறைக்கக்கூடாது, எதையும் மறைக்கவே கூடாது. தேவ சமூகத்துக்கு வரும்போது நான் சொல்லுவேன், தேவ சமூகத்தில் என்னை நியாயந்திருக்கும்போது ஈவு இறக்கம் இல்லாமல் என்னை நியாயந்திருக்கணும், நான் அப்படி எடுத்துக்கிடுவேன். ஈவு இறக்கம் என் மேலே வைக்கக்கூடாது. ஈவு அடுத்தவங்களை பார்த்துட்டு எவ்வளோ ஒரு தவறை நியாயந்திருக்கிறோமோ அதை விட என்னை நியாயந்திருக்கும்போது ஈவு இறக்கமே, நீ செய்தாய் அமல்ராஜன், நீ இப்படி பேசினாய், நீ செய்தாய் அப்படின்னு என்னை கடுமையாய் நான் நியாயந்திருக்க விரும்புகிறேன். அப்படி நாம் சுத்திகரிக்கும் போது உண்மையிலேயே நாம் தேவனுடைய பிள்ளைங்கிறத நிரூபிக்கிறோம். பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று இருக்கு, அவர்கள் மறைப்பார்கள், அவர்கள் அந்த தவறை தொடர்ந்து செய்வார்கள். எவ்வளோ புத்தி சொன்னாலும், எவ்வளோ ஆலோசனை சொன்னாலும், கடிந்து கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிரியமானவர்களே, அந்த அவலட்சணம் நமக்கு வேணாம். தேவன் எனக்கு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார். நாம் இந்த வேளையில் மனம் திரும்புவோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற இந்த புத்திர சுவீகார ஆவியை பெற்ற நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம், கனம் பண்ணுவோம். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற அந்த உரிமையை, அந்த புத்திர சுவீகாரத்துக்குரிய அந்த மகிமையை நம்ம குறைச்சிடக்கூடாது. அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. இன்னார் பிள்ளையா, அவன் செய்ய மாட்டாயா அப்படின்னு உலகம் பேசும். அந்த மாதிரி இருக்கணும். நாம் தேவனுடைய பிள்ளை, இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் மாதிரியாக இருக்க வேண்டும். தேவன் அதையே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.